வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன சாப்டர்னா உறவுகளும் சார்புகளும். அதில் எக்ஸசைஸ் 1.1ல் 6வது சம் பார்க்க போகிறோம். இப்போ ஏன் நம்ம இந்த சம்மை பார்க்க போகிறோம்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேசிக் சம்ஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதே சம் இதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் மாதிரி அவங்க ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்மையும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த சம்மை பார்க்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி கொடுத்துருக்காங்க? ஏங்கிற கணத்தை அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், முழு எண்களாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த செட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது முழு எண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ் வந்து 2ஐ விட கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கண்டிஷன். அப்புறம் பிங்கிற கணம் எப்படி கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா 1ஐ விட அதிகமாகவும் 4ஐ விட கம்மியாக அல்லது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சி இது வந்து பிரச்சனையே இல்லை, டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. இந்த கணத்தில் வந்து என்னென்ன இருக்குது? 3,5 இந்த 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. எனில் கீழே கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த சமன்பாட்டை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம வந்து இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஏங்கிற செட்டில் என்னென்ன உறுப்புகள் வரும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் முழு எண்களாக ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஆனால் அது வந்து 2ஐ விட கம்மியாக இருக்கணும். நமக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? தெரியும். என்ன? 0, 1, 2 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஹோல் நம்பர்ஸ். இப்போ நமக்கு தேவையான செட்டு என்ன? ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும், 2ஐ விட கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த 2 நம்பர்ஸ் தானே வரும். அப்போ ஏங்கிற செட்டு என்னெல்லாம் இருக்குது? 0,1 அவ்வளோதான். அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கணும்? இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? 1, 2, அப்படி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கணும்? 1ஐ விட அதிகமாகவும் 4ஐ விட கம்மியாகவும் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ என்னெல்லாம் வரும்? 1ஐ விட அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ 2ன்னு ஆரம்பிக்கலாமா? 2, 3, 4 வருமா? வரும். ஏன்னா இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம பிங்கிற செட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். சி ஏற்கனவே அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நமக்கு தேவையான 3 செட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த சமன்பாட்டை சரிபார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ இப்போ முதல்ல என்னத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா பி யூனியன் சி தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஏயோட நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும். அப்போ இப்போ பி யூனியன் சி என்ன ஆகும்? இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. பிங்கிற செட் என்ன எழுதிடலாமா? யூனியன். சிங்கிற செட் என்ன எழுதியாச்சு. யூனியன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே 2த்துலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதிடணும், சேர்த்து எழுதிடணும். அது வந்து 2 டைம்ஸ் வரக்கூடாது, ஒரு டைம் தான் வரணும். இப்போ இதில் என்ன இருக்குது? 2, 3, 4 நம்ம ஆர்டராகவே எழுதுவோம். இங்கே 3 நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ அப்போ 5 மட்டும் சேர்த்துக்கிடுவோம். அப்போ பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நமக்கு தேவையான ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏங்கிறது என்ன உறுப்பு? 0,1 இதானே அந்த செட்டு. கிராஸ் பி யூனியன் சி என்ன? 2, 3, 4, 5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுதணும்? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஏ இருக்கா? அதுக்கப்புறம் 2வது செட்டு பி யூனியன் சி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் முதல் உறுப்பாக வச்சு அடுத்தால இருக்கக்கூடிய செட்டை 2வது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் 2வது உறுப்பாக வச்சு ஒவ்வொரு வரிசை ஜோடியாக ஆர்டர்ட் பாஸாக எழுதணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னோம்னா எழுதி காட்டினோம்னா உங்களுக்கே புரியும். அப்போ 0,2ன்னு எழுதலாமா? ஏன்னா ஏயின் முதல் உறுப்பு அதானே. அதே வச்சு ஒவ்வொரு உறுப்பு 0,3, அப்புறம் 0,4, அதுக்கப்புறம் 0,5. அதே மாதிரி இப்போ இது முடிஞ்சிட்டு அப்போ 1 எடுக்கணும்ல. 1,2, அதுக்கப்புறம் 1,3, அதுக்கப்புறம் 1,4, அதுக்கப்புறம் 1,5. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்?
ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் யூனியன் சேர்த்து எழுதிட்டா நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்ன? ஏங்கிற செட்டை என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 0,1. அதே மாதிரி பிங்கிற செட்டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2, 3, 4. அப்போ இப்போ நம்ம எழுதலாமா? என்ன பண்ணணும்? ஏயின் ஒவ்வொரு உறுப்பையும் முதல் உறுப்பாக வச்சு அதுக்கப்புறம் பியின் ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது உறுப்பாக வச்சு ஆர்டர் பாஸாக எழுதணும். அப்போ இப்போ என்ன ஆகும்? 0,2. அதே மாதிரி 0,3. அதே மாதிரி 0,4. அப்புறம் என்ன இருக்குது? 1 வச்சு எழுதணும். 1,2, 1,3, 1,4. இது வந்து என்னது? ஏ கிராஸ் பி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. சேம் மெத்தட் தான். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து என்ன? 0,1. சி அவங்களே கொடுத்துருந்தாங்களா? 3,5 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்? 0,3. அதுக்கப்புறம் 0,5. அதுக்கப்புறம் 1,3. அதுக்கப்புறம் 1,5. ஸோ அப்போ நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத போகிறோம். யூனியன் தானே இருக்குது. ஸோ அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்? யூனியன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடணும். ஆனால் அது 2 டைம்ஸ் வராமல் பார்த்துக்கிடணும். அப்போ என்னென்ன எழுதலாம்? இதில் இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிடலாமா? அப்போ என்னென்ன வரும்? 0,2, 0,3, 0,4, 0,5. அதுக்கப்புறம் 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கிடலாம். அப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் பார்க்கையில் எத்தனை உறுப்புகள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே எத்தனை இருக்குது? 8 உறுப்புகள் இருக்கா? சேம் உறுப்புகள் தான் இருக்குது. ஸோ அப்போ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃப்ரம் 1 and 2, 1,2லிருந்து அந்த சமன்பாடு சரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி சரிபார்க்கப்பட்டது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.